ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஎம்எல்எஸ்எஸில். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மீன் குழம்பு செய்கிறது எப்படி. ஃபஸ்ட்டு மீன் பொரிக்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு மீனை கட் பண்ணியே வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அதில் வத்தப்பொடி, கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. ஸோ அது ஊறுற கேப்பில் வந்து நம்ம மீன் குழம்புக்கு மசாலா எப்படி அரைக்கலான்னு பார்த்துக்கலாம். இந்த மீன் குழம்பு செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மதினி தான் செஞ்சாங்க. எனக்கு மீன் குழம்பு செய்ய தெரியாது. ஸோ வந்து நாங்கள் வெஜிடேரியன், ஆனால் இருந்தாலும் நாங்கள் நான்வெஜ்ஜும் சாப்பிடுவோம். ஸோ அதனால தான் இந்த கிளிப்பிங்ஸ். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் தேங்காய் பொடி உள்ளி நிறைய ஒரு குத்து நல்ல பொடி உள்ளி எடுத்துக்கோங்க. தேங்காய் எடுத்துக்கோங்க. நல்ல தேங்காய் எடுத்துகிட்டு அதோட ஜீரகம் 1 ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், ஒரு தக்காளி. ஏன்னா ஏற்கனவே புளி போட்டுக்கனால ஸோ தக்காளி 1 போதும். ஸோ அந்த தக்காளி போட்டுக்கோங்க. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இடையில நம்ம மீன் ஏற்கனவே பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் குழம்புக்குன்னு. அந்த பீஸ் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு புளி கரைச்சி அதை ஊற்றிக்கோங்க. தக்காளி போட்டாச்சு. ஸோ நம்ம புளி கரைச்சி நம்ம மீன் சட்டி இருக்கு பாருங்க, அதில் நம்ம வச்சு ஊற்றிடலாம். ஸோ இதுக்கடையில் மசாலாவும் அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மசாலா அரைச்சோடனே இந்த மீன் இதோடு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்குது பாருங்கள், இதுவே அது கூட சேர்த்து கொதிக்க விடணும். ஸோ இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். அதுக்கு முன்னால் நம்ம இன்னொரு சைடில் வந்து எண்ணெய் இதுக்கடையில் மல்லி 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதாவது சின்ன ஸ்பூன் தான், அதுக்கு 3 ஸ்பூன் மல்லி, கொஞ்சோண்டு வத்தப்பொடி, கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு எவ்வளோ உரைப்பு வேணுமோ அவ்வளோ அதுக்கு தகுந்தப்பில் வத்தப்பொடி போட்டுக்கோங்க. ஸோ இத்தனையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கடையில் பார்த்திங்கன்னா ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லா பொடி உள்ளி மாதிரி ஒரு குத்து நல்லா எவ்வளோக்கெல்லாம் பொடி உள்ளி போடுறோமோ அவ்வளோக்கெல்லாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோக்கெல்லாம் பொடி உள்ளி, கடுகு உளுந்தம்பருப்பு, வெந்தயம் கொஞ்சோண்டு போட்டு நல்ல இது பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கோங்க. பொன்னிறமாக வறுத்தெடுத்து இதையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா அந்த பச்சை வடை போட்டு சூப்பரான டேஸ்ட்டான மீன் குழம்பு நல்லா ரெடி ஆயிடும். இதுக்கப்புறம் மீன் பொரிச்சது அதையும் ரெடி பண்ணிவிட்டேன். மீன் பொரிச்சது நான் கிளிப்பிங்ஸ் எடுக்கல. ஸோ இந்த மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு மீன் சாப்பிட சூப்பராக. மீன் வந்து ஹெல்த்தியும் கூட, நீங்கள் வந்து வச்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. ஸோ மீன் குழம்பு, மீன் பொரிச்சது செம டேஸ்டி. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.